நிவர்த்தி அடைவர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல குரு பகவான் பேச்சு இருக்கு, ராகு கேதுக்கள் பேச்சு இருக்கின்றன அல்லவா? அப்போ இவைகள் எல்லாமே நம்ம சேர்த்து எடுத்து பார்க்கும் போது அவங்களோட முழுமையான அந்த ப்ரெடிக்ஷன் தர முடியும். கரெக்டா? அப்போ இதுல உங்களுக்கு ராகு கேதுக்கள் எப்படி வர்றாங்க, குரு பகவான் எப்படி வர்றாங்க, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு இங்க இருக்கார், ஜென்மத்துல ஜென்ம குருவா இருந்துகிட்டு இருக்காரு. போன மே மாசத்துல இருந்து ஒன்னும் பெருசா ஒன்னும் சொல்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா ஜென்மத்துல குரு ராமர் வனவாசத்திலே. அப்போ ஜென்மத்துல குரு என்ன பண்ற, சிம்பிளா சொல்றாங்க, அவர் என்னப்பா, அவர் பெரியவர்ப்பா, அவங்க எல்லாம் தெரியும்பா, இப்படியே சொல்லி சொல்லி நம்ம உரம் கட்டிடுவாங்க. அப்போ நம்ம மேல அளவுக்கு அதிகமான ஒரு மரியாதை நிமித்தமாகவும் இல்ல பாச நிமித்தமும் நம்மளை ஒரு தனியா வைக்கமான சூழ்நிலை சிலருக்கு அமைஞ்சு இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு நான் பார்த்துப்பேன். அது ஒண்ணு. அடுத்தபடி இந்த குரு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை பாத்தீங்கன்னா குரு 8க்கும் 11க்கும் அதிபதியா வர்றாங்க. அப்போ உங்களோட லாபாதிபதி யாரு? குரு பகவான் வர்றாருங்க. லாபத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு? குரு. அந்த லாபாதிபதி வீட்டுல போயிட்டு உங்களுடைய யாரு? யோகன், உங்களுக்கு லாபாதிபதி சொல்லக்கூடிய சனி போய் அமர்றாரு. அப்போ இது உங்களுக்கு யோகமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. லாபத்தை கொடுக்கிறவன் குரு 11 அதிபதி, லாபாதிபதி இயற்கையா அவர் வீட்டுல போயிட்டு உங்களுக்கு அதி நட்பு சொல்லக்கூடிய உங்களோட லக்னாதிபதி ரொம்ப ரொம்ப நட்பு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் அமர்றாருங்க. இந்த சனி பகவான் யாரு? உங்களுக்கு பாக்கியாதிபதி, கர்மாதிபதி, 9, 10 கூறியவர். புரியுதா? உங்களோட பாக்கியாதிபதி போயிட்டு உங்களுடைய அந்த உச்ச சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை யாருமே கெடுக்க முடியாத அமர்றாருங்கும் போது, உங்களோட அபிலாசைகள் பூசிக்கிறது அமர்றாருங்கும் போது உங்க நேரம் எப்படிங்க இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. ராஜயோகம், பூ மேல ராஜயோகம் பார்த்தா உங்களுக்கு தாங்க. ஏன் நாடு பூமா ராஜ சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பேச்சு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. தனம் குடும்பம் வாக்குக்க குருபான குரு யாரு? உங்களுக்கு 8 விடுங்க, 11 லாபாதிபதி. அப்போ தனபர் நல்லா இருக்கு சார், குரு பகை சார், பகைங்கிறத வேற விடுங்க. ஏன் நான் சொல்றேன், இந்த காரவத்தம் வாயிலாக எடுத்து பாருங்க. 2ஆம் இடத்துல தனக்காரகன் தன ஸ்தானத்துல உட்கார்றாருங்கும் போது அவர் கொடுத்தே தீர்வார். பகை நீச்சம் உச்சலாம் அப்புறம் புரியுதா? அப்போ இவர் இங்க கொடுக்க போறார். கேட்டா சரி. சனி பகவான் என்ன பண்ண போறாரு? 10ஆம் இடத்துல இருந்து தொல்லை கொடுத்தவர் 11ஆம் இடத்துல வந்தாரு. அப்போ சனியும் கொடுக்க போறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? யாரும் தடுக்க முடியாது. புரியுதா? இருக்கிற நவகிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் பட்டம் யாருக்குன்னா சனி பகவானுக்கு மட்டும்தான் அந்த ஈஸ்வரன் பட்டம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவரை நீதிமான் சொல்லுவாங்க. ஏனைய கிரகத்துக்கு கிடைக்காத இந்த ஈஸ்வரன் பட்டம் சனி பகவானுக்கு மட்டும்தான். நீதி நேர்மை கரெக்டா பார்த்து கொடுக்கக்கூடியது இந்த சனி பகவான். அதனால இந்த அளவு கூட சனினா எல்லாருக்கும் பயம் இருக்கு. இந்த சனிங்கிறது பாத்தீங்கன்னா சனி ஈஸ்வரன்